ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற 3வது யூனிட்டை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 2 யூனிட்டை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அண்ட் அந்த 2 யூனிட்டுக்கான ஒன்லைனர்ஸும் பார்த்துருக்கோம். ஓகேவா? சப்போஸ் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் தரேன், கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 3வது யூனிட்டை ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த லெசனை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி படிக்க போகிறோம், ஒரு லெசனை என்ன மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஸோ ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை கோ த்ரூ பண்ணுங்கள். உங்கள் சிலபஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் எப்படிலாம் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லெசனை படிக்க ஆரம்பிங்க. ஓகே? ஸோ வெறுமனே நீங்கள் ஒரு ஐடியா இல்லாமல் லெசன் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெசனை நீங்கள் என்ன படித்தாலும் அது பிரயோஜனம் இருக்காது. ஸோ அப்போ ஒரு லெசனில் எப்படியெல்லாம் கவனித்து படிக்கணும் அப்படின்னா, ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த செயல் பகுதியில் நமக்கு பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். அந்த பாடல் வரிகளுடைய பொருளும் தெரியணும், அந்த பாடலில் இருக்கக்கூடிய சொற்பொருள் தெரியணும், அந்த பாடல் ஆசிரியரை பற்றி தெரியணும், அந்த பாடலை பற்றின மற்ற தகவல்கள் தெரியணும், அப்புறம் அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் படிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயமும் ஒரு செயல் பகுதியில் கவனித்து படிக்கணும். இதுவே லெசனாக இருந்தது அப்படின்னா அதில் நமக்கு எல்லா விஷயத்தையும் கவனித்து படிக்கணும். ஸோ அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன மாதிரி ஆங்கிளில் படிக்கணும், வெறுமனே வாட்டு ஸ்பாட்டுங்கிற மாதிரி கொஷினாக படிக்க முடியாது. அப்போ நமக்கு சிலபஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, பொருந்தாத சொல், கோடிட்டு எழுத்தை நிரப்புறது, அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறது, ஸோ இந்த மாதிரி தவறான இணை, இப்படி நிறைய வெரைட்டியில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் புக்கை எடுக்கும்பொழுதே இந்தந்த ஆங்கிளில் கொஷின் கேட்குறாங்கன்னா எதையெல்லாம் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 3வது யூனிட்ல அறிவியல் ஆத்திச்சூடி இந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஆத்திச்சூடி அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது யாரு? ஔவையார் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 விதமான ஆத்திச்சூடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார், ஓகே. ஆனால் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது யாரோட எழுதுனது அப்படின்னா பாரதியார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொறுத்துக பொருந்தாத என்னன்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது அகர வரிசையில அறிவுரைகளை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு இலக்கியம். ஔவையாருடைய ஆத்திச்சூடி நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? அதே மாதிரி பாரதியார் அவர்கள் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு விஷயம் எழுதியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் ஆத்திச்சூடி, இதனுடைய ஆசிரியர் நெல்லை சு. முத்து அவர்கள். ஓகேவா? பொதுவா ஆத்திச்சூடி அப்படின்னாவே அகர வரிசையில இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பாடல் வரிகளும் நமக்கு அகர வரிசையில இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ பாடல் வரிகளை பற்றலாம். அறிவியல் சிந்தனைகள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்க வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். ஸோ இதை ஆல இருந்து வரைக்கும் நமக்கு அகர வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பாடல் வரிகளை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. எங்கேயாவது கோடிட்ட இடம் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபில் பண்ண தெரியணும். ஓகேவா? இதுல இருந்து அப்படித்தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சொற்களை ஒழுங்குபடுத்திக்கலாம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாவே நீங்க அதை ஃப்ரேம் பண்ணிடலாம். கோடிட்ட இடம் கொடுத்தாங்கன்னா தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால பாடல் வரிகளை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. ஓகே, சரி பாருங்க, அறிவியல் சிந்தனைக்கோள். அறிவியல் சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஆய்வுல மூழ்க சொல்லியிருக்கு. இயன்ற வரை முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கணும், ஒரு ஈடுபாட்டோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகணும், உண்மை என்னங்கிறத கண்டறிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊக்கம் தான் நமக்கு என்ன தரும்? வெற்றி தரும். கேட்பாங்க, ஊக்கம் வெற்றி தரும், சோம்பல் தரும், தோல்வி தரும் அப்படின்னு ஆப்ஷன்ல என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்ப வெற்றி தரும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, என்றும் அறிவியலே வெல்லும். ஏன்னு கேளு, ஐயம்னா சந்தேகம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப சந்தேகம் இல்லாம தெளிந்து சொல்லு ஒரு விஷயத்த, ஒருமித்து செயல்படு, ஓய்வு இல்லாம உழை, ஔடதம்னா மருந்து, ஔடதம் தான் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த பாடலுடைய ஆசிரியர் நெல்லை சு. முத்து அவர்கள். இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சில சொற்களுக்கான பொருள்களை நம்ம பார்க்க போறோம். நமக்கு சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. சொற்பொருள் மட்டும் இல்ல, எதிர்ச்சொல்லும் கேட்கலாம். ஓகேவா? எதிர்ச்சொல் அல்லது எதிர்பொருள்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை அப்படின்னு அர்த்தம், ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படின்னு அர்த்தம், ஔடதம்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இந்த பாடல் தொடர்புடைய கருத்துக்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது பிற தகவல்கள், நூல்வெளி பார்க்குறோம். ஓகேவா? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் ஒருத்தரை பாராட்டியிருப்பாரு. அது யார் அப்படின்னா நெல்லை சு. முத்து அவர்களை பாராட்டியிருப்பாரு. ஓகேவா? தம்மை ஒத்த
அலைநீளத்தில் சிந்திப்பவர், ஒரே வேவ் லென்த்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நெல்லை சு முத்துவை யாரு சிறப்பிச்சது அப்படின்னு கேட்டா அப்துல் கலாம். அப்துல் கலாம் யாரை சிறப்பித்தார்னு கேட்டா நெல்லை சு முத்து. ஓகே, அடுத்தது பாருங்க, இவர் அறிவியல் அறிஞர் அப்புறம் கவிஞர். இது ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். கூற்று காரண வினாக்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி இடத்துல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா, என்ன வைப்பாங்கன்னா அறிவியல் அறிஞர், கதாசிரியர், கவிஞர், இப்படி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்ப எது பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க, இல்லை எந்த தவறான அந்த ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற அடிஷ்னல் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதையுமே நீங்க படிச்சுக்கணும். ஓகே, அறிவியல் அறிஞர், கவிஞர். ஏன்னா நமக்கு சயின்டிஸ்டா இருக்கிறதுனால தான் அப்துல் கலாமோட அவருக்கு பழக்கம் இருக்கு. அடுத்து அவர் கவிஞராக இருக்கிறதுனால தான் இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த இடங்கள்ல எல்லாம் அவர் வந்து பணியாற்றிருக்காரு. அப்ப இந்த 3 இடங்களையும் நோட் பண்ணிக்கணும். இதுல இல்லாத ஒரு இடத்தை கொடுத்து பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. 80க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. நீங்க இப்படி பக்கத்துல 80 போட்டு பிளஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ரிவிஷன் பண்ணும்போது நீங்க உள்ள போய் இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரிவிஷன் பண்ணும்போது நீங்க அவ்வளவு கவனமாவும் படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால கேர்லெஸ்ஸா அதை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைட்ல நோட் பண்ணீங்கன்னா அழகா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கும் போது இதை நோட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த அறிவியல் ஆத்திச்சூடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த நெல்லை சு முத்து பத்தின ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது தவறானது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப இதுவர் பத்தின எல்லா விஷயங்களும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும், படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, சரி, அடுத்தது பாருங்க, புக் பேக் இருக்கு. அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொடுத்தேன் இல்லையா, பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி முறைப்படுத்துக. ஆக்சுவலா இது என்ன டாபிக்ல வரும்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகன்னு இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ல வரும். என்ன வரும், அறிவியல் சிந்தனைகள், ஐயம் தெளிந்து சொல், ஏன் என்று கேள், என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்னு வரும். ஸோ அப்போ அந்த புக் நம்ம மேலே பார்த்த செயல் வரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி அமைக்கணும். அதுதான் அதோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, சரி, இப்போ அடுத்தது பாருங்க, 2வது செயல் பகுதி, அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிறது. இதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. ஏன்னா இது பாடநூல் ஆசிரியர் அந்த குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடப்பகுதி. அதனால நம்ம ஆசிரியரை பற்றி இங்கே படிக்க போகிறது கிடையாது. ஆனாலும் பாடல் வரிகளை நம்ம படிக்கணும். ஏன்னா கோடிட்டிடம் கேட்கலாம், அல்லது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு, அந்த டாபிக் கீழே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதனால இந்த லெசனை கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு தான் ஆகணும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எந்த லைனை வேணாலும் கொடுத்து வல்லினம், மிகுமிடம், மிகாதிடம் அல்லது நிறுத்தற்குறி இது சம்மந்தமான வினாக்கள் வரும். ஸோ அதனால நீங்கள் ஸ்கூல் புக்கை நார்மலாக ரீட் பண்ணும்பொழுதே ஏன் அந்த இடத்துல கமா வந்திருக்கு, ஏன் புல் ஸ்டாப் வந்திருக்கு, இந்த இடத்துல ஏன் எக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிட்டு நேச்சுரலாக படிக்க கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கும்போது அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ பாருங்க, பாடல் வரிகளை பார்த்தலாம். இந்த இதில் வந்து ஒன்றும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நான் அதை உங்களுக்கு ரீட் பண்ணி மட்டும் விட்டுறேன். அறிவியல் எல்லைக்கு வந்து அறிவியல் ஆய்வுக்கு வந்து எல்லை அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில்னு எல்லா இடங்கள்லையுமே ஆய்வுகள் நடக்குது. மனிதன் வந்து தன்னுடைய நகலா எந்திர மனிதன், அதாவது ரோபோஸை வந்து நம்ம தான் படைச்சிருக்கோம், மனிதன் தான் படைச்சிருக்கான். மனித உடலினுடைய பாகங்களையும் எந்திரத்தினுடைய பாகங்களையும் போல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களை மாதிரி என்ன பண்றான், ரோபோஸ்க்கு வந்து அதனுடைய பாடி பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்றான், அது கண்டுபிடிச்சி செட் பண்றான். கோள்கள் வந்து நமக்கு தொலைவு கிடையாது. ஏன்னா நம்ம செயற்கைக்கோள் அப்புறம் ராக்கெட்ஸ் மூலமா நம்மளே அங்க போயிட்டு வந்துடுறோம். ஸோ அதனால இது நமக்கு தொலைவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்க முடியாத பல விஷயங்களை இன்றைய மனிதன் என்ன பண்றான், நிகழ்த்தி காட்டுறான். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயம்தான் என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். பாருங்க, ஆழ்கடல், நம்மளுடைய ஆழ்கடல் இருக்கு இல்லையா, கடலுக்கு அடியில மூழ்கி ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நீல வானம், நம்மளுடைய வானத்துக்கு மேல நிலவு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ அதுதான் ஜஸ்ட் பாடல் வரியாக கொடுத்துருக்காங்க. இதை நார்மலாக நீங்கள் படிக்கும் பொழுதே அதனுடைய பொருள்லாம் புரியும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் அந்த வரிகளை மனப்பாடம் பண்ணால் போதும். அடுத்தது பாருங்க, செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். செயற்கைக்கோள் போகிறதுனால தானே நம்மளோட அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சேட்டலைட்ஸ் மூலமா என்ன பண்ணுது, நியூஸை வந்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும்
மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இயற்கை வளம் எங்க இருக்கு, புயல் எங்க வருது, மழை எப்ப பெய்யும், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு சேட்டலைட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், நமக்கு இன்ஃபார்ம் பண்றான். ஓகே, நியூஸ் சேனல்ஸ் மூலமா நமக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, எலும்பும் தசையும் இல்லாது இயங்கக்கூடிய, எலும்பு தசை இல்லாம இயங்கக்கூடியது எது, ரோபோஸ். ஸோ அந்த எந்திர மனிதனை படைக்கின்றான். இணையவலை, இணையவலைனா என்ன, இன்டர்நெட் மூலமா உலகம் முழுமையையும் உள்ளங்கையில கொடுக்கின்றான். அடுத்து பாருங்க, உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு, அதாவது இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்திருக்காங்க. உறுப்பை மாற்றும் அந்த மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றல் எடுத்தல்னா இப்போ யுரேனியம் இது மாதிரியான அணுக்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளவுற செய்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வச்சு நம்ம ஒரு ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலா நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். மற்ற கோள்கள் எல்லாத்துலயும் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்துடுவான். வேலை தோறும்னா என்ன, காலை மாலை இரவுன்னு அப்படி 3 வேலையை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் நிலவுக்கு பயணம் செய்யற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க. இது வந்து பாடநூல் ஆசிரியர் குழுவால உருவாக்கப்பட்டது. ஓகே, நான் மேல சொன்ன அதே விஷயம்தான் உங்களுக்கு இந்த பாடலோட பொருள்ல கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் வந்து பாரதியாருடையது. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கண்ணை மூடிட்டு இந்த வரிகளை சொல்லணும், அந்த அளவுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, சரி. அப்படியே அதனுடைய புக் பேக் பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே முக்கியம் தான், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட் இந்த கணியனின் நண்பன் இந்த லெசன் பார்க்கலாம். கணியனின் நண்பன் அப்படின்னும் பொழுது இதுல வந்து ரோபோ சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் வந்து அங்கங்கே இருக்கும். இந்த லெசனை ஃபுல்லா நீங்க உட்காந்து ரீட் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எல்லாமே எந்திரமயமாகி வரக்கூடிய இந்த காலத்துல மனிதர்கள் வந்து தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யக்கூடிய வகையில உருவாக்கிட்டு இருக்கான். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் கூட இந்த மிஷின்ஸ் வந்து என்ன பண்ணுது, செய்யுது. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனைன்னு எங்க பார்த்தாலும் இயந்திரங்கள் வந்து பணியாற்றுற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டோம். அண்ட் வந்து மிஷின்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். கணக்கு போடுறதுக்கு இயந்திரம், கற்றுத்தரதுக்கு இயந்திரம், வேலை செய்யறதுக்கு இயந்திரம், விளையாடுறதுக்கும் இயந்திரம் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் இந்த இயந்திரங்கள் வந்துருச்சு. சரி, நம்ம ரோபோவை வந்து எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, இந்த ரோபோவை நம்ம வந்து ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அடிமை அப்படிங்கிற பொருள் உண்டு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. ரோபோ என்றால் அடிமை அப்படின்னு பொருள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்க, அதாவது முதல்ல இந்த ரோபோ அப்படிங்கிற சொல்ல எங்க யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா காரல் கபேக் அப்படிங்கிறவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த ஒரு நபர். இவர் வந்து நாடக ஆசிரியர். அந்த பேர் நோட் பண்ணிக்கோங்க, காரல் கபேக். ஓகேவா, ஸோ இவர் வந்து 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் வந்து எழுதுறாரு. அந்த நாடகத்துல ரோபோ அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்துறாரு. ஓகேவா, நான் சொன்ன மாதிரி ரோபோங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படிங்கிறது பொருள். ஸோ இந்த நாடகத்துல பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலையில ரோபோக்கள் வேலை செய்வதற்காக வேலை செய்யற மாதிரி அந்த நாடகத்துல காட்சிகளை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அங்கிருந்தா அந்த ரோபோ அப்படிங்கிற சொல் வந்து என்னது வழக்கத்துக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, காரல் கபேக் 1920ல நாடகம் எழுதுறாரு. ரோபோங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. ரோபோங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க, மனிதர்கள் தம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எளிதா செய்யறதுக்கு முதலில் இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இயற்றுறதுக்கு நமக்கு மனித ஆற்றல் தேவை. ஸோ அந்த குறையை போக்குறதுக்காக மனிதனுடைய அந்த கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கிகள், அதாவது ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய அந்த விஷயத்த என்ன பண்றான், கண்டுபிடிக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ரோபோ அப்படின்னும் போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது செய்யறது வேற. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வேணும்ல, பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா இயங்கணும்னா ஸோ அப்போ அந்த இடத்துல தானியங்கி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரான். ஓகேவா, சரி. அடுத்தது பாருங்க, இந்த தானியங்கி அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரியான வேலைகளை மனிதர்களை விட விரைவாக தானே செய்து முடிக்கக்கூடிய இயந்திரம் தான் என்னது, தானியங்கி. தானியங்கியில ஒரு கணினி அப்படிங்கிறதும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த தானியங்கியினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அந்த கணினி தான் என்ன பண்ணும்,
கட்டுப்படுத்தும். ஓகே, இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனிதனுடைய முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் என்னது? தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி பிரிட்டானிக்கா கலை களஞ்சியம் இருக்கு இல்லையா, அது வந்து தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நுண்ணுணர்வு கருவிகள். நுண்ணுணர்வு கருவிகள் நம்ம ஆங்கிலத்துல சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இப்ப புரியுதா எதுக்கு நான் சிலபஸ் படிக்க சொன்னேன்னு? இது மாதிரி அங்கங்க நம்ம பாக்குற விஷயங்களை சிலபஸோட ரிலேட் பண்ணி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடிய தானியங்கி பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்தல், பழுது நீக்குதல், இது மாதிரியான பணிகளை நமக்கு செய்யுது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஃபேக்ட்ரிஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி இமேஜஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டல், இது மாதிரியான சில நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாவே என்னது கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. தானியங்கிகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நிறைய இந்த வெப்பநிலை உறை நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய துருவ பகுதிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம மனிதர்களால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள்லையும் நம்ம என்ன பண்றோம்? ரோபோஸ் வந்து பயன்படுத்துறோம். ஸோ அடுத்து பாருங்க, தன்னுடைய வேலைகளை எளிமையாக செய்யறதுக்காக முதல்ல தானியங்கிகளை மனிதன் வந்து உருவாக்கினான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரியே சிந்தித்து செயல்படக்கூடிய தானியங்கிகளையும் உருவாக்க முயற்சி செய்யறான். ஓகேவா? அந்த முயற்சியினுடைய விளைவா உருவானதுதான் என்னது? எந்திர மனிதன், ரோபோஸ். இப்போ ஃபர்ஸ்ட் தானியங்கிகள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் ரோபோஸ் வந்திருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க மனிதன் போலவே தோற்றம், கை கால் தலை, இப்படி மனிதர் மாதிரியே உடல் அமைப்பு, மனிதர் மாதிரி சிந்திக்கக்கூடிய திறன், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் வச்சு ரோபோஸை உருவாக்கி இருக்கான். ஓகேவா? ஸோ எந்திர மனிதனுக்கும் ரோபோக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? மனிதர்கள் வந்து நுண்ணறிவால செயல்படுறோம் இல்லையா, அது மாதிரியே இயந்திரங்களும் சில விஷயங்களை நுணுக்கமா செய்யறதுக்கு நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, 1997 மே மாதம் நமக்கு ஒரு செஸ் காம்படிஷன் நடக்குது. அதுல உலக செஸ் சாம்பியன் வெற்றியாளர் பார்த்தீங்கன்னா கேரி காஸ்பரோ அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து கலந்துக்கிறாரு. அதுல ஐபிஎம் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்றாங்க? போட்டியிட வைக்கிறாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா வெற்றி பெறுது. ஓகேவா? ஸோ அப்ப மனிதனுடைய அந்த மூளையை விட இந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுது? ரோபோஸ் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது உலக சாம்பியனை விட அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் டீப் ப்ளூ, ஸோ அதை வந்து நம்ம மீத்திறன் கணினின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதம் நடைபெற்றது, எந்த வருடம், என்ன போட்டி, யாருடன் அந்த கம்ப்யூட்டர் வந்து அதாவது அந்த ரோபோ வந்து போட்டிட்டது, அந்த ரோபோவினுடைய பெயர் என்ன, அப்புறம் டீப் ப்ளூ அப்படிங்கிறத நம்ம தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பார்த்துக்கணும். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சோஃபியா. ஸோ இந்த சோஃபியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். ஏன் அப்படின்னா உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரோபோவுடைய பெயர் தான் என்னது? சோஃபியா அப்படிங்கிறது. அது சோஃபியா அப்படின்னு சொல்லலாம், சோபியா அப்படின்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். மேலும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க? சோஃபியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வழங்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ யார் வந்து குடியுரிமை கொடுத்தான்னு கேட்டால் சவுதி அரேபியா. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தது யாருன்னா ஐநா, ஐக்கிய நாடுகள் சபை. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ். அவ்வளோதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் இருக்கிற கோடிட்டிடம் அப்புறம் வந்து சூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க? சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி பிறந்தது. இந்த கதை பகுதி பார்க்க போறோம். இதுல அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்னென்ன கேட்குறாங்க, அதுக்கு அவர் என்னென்ன பதில் சொல்றாரு, அது மாதிரி ஒரு உரையாடல் பேஸ் பண்ண ஒரு இது இருக்கும். இதுல சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, மோர் தென் எனஃப். அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், மாணவர்கள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இதில் நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். குழந்தைகள், மாணவர்கள் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறத விட
நான் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி மாணவர்கள் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்களினுடைய பிறந்த நாளா நம்ம வந்து மாணவர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். இதே வந்து குழந்தைகள் தினம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் இங்க மாணவர்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன். ஓகேவா? சரி, நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அரங்க பொறுப்பாளர் மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனா போயிட்டு இருக்கு. இதுல நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அறிவியல் மேல அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்படி வந்து ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு. நான் 10 வயது சிறுவன், இது நோட் பண்ணிக்கணும் எத்தனை வயதுன்னு. 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காரு. அன்னையில இருந்து வானத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்துல் கலாமோட வாழ்க்கையினுடைய குறிக்கோளாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அங்கிருந்து தான் அவருடைய அறிவியல் ஆர்வம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்ல அவருக்கு பிடித்த தமிழ்லன்னு இல்லை, உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லி ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுல அவர் பதில் சொல்றாரு, தமிழ்ல திருக்குறள் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதுலயும் பர்டிகுலரா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அப்படிங்கிற அந்த திருக்குறள் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. அது மாதிரியே லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற நூலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை படிக்கும் பொழுதுதான் அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சின்னு 3 விஷயமும் அவருக்கு கிடைச்சதாகவும் சொல்றாரு. ஸோ அப்ப அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த நூல்கள்னு கேட்டா திருக்குறள், அதுலயும் பர்டிகுலர் அறிவற்றம் காக்கும் கருவிங்கிற அந்த குறள், அப்புறம் லிலியன் வாட்சன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி. இதனுடைய அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் பார்த்துக்கோங்க, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உங்க அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில நடந்த அந்த ஏவுகணை சோதனை இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி கேட்குறாங்க. அதுதான் உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய விஷயமா இல்லை ரொம்ப சிறந்த விஷயமா நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கண்டிப்பா அது கிடையாது. அதை விட அவர் வந்து பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம், அதாவது அப்துல் கலாம் அவர்கள் அந்த ஏவுகணை மற்ற விஷயங்களை தாண்டி அவர் பெருமையா நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, போலியோனால பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இருக்காங்களே, குழந்தைகள்னு இல்லை, பாதிக்கப்பட்ட நபர்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் பொறுத்துறாங்க இல்லையா, செயற்கை கால், அது வந்து கிட்டத்தட்ட 3 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குமா. ஸோ அவ்வளோ பெரிய வெயிட்டை காலில் வச்சுட்டு அதை சுமந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு அந்த கார்பன் இலையை வச்சு 300 கிராம், 3 கிலோ அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, 3 கிலோங்கிறத 300 கிராமா மாத்திட்டாங்க. ஸோ அந்த வெயிட்டை பல மடங்கு குறைச்சிட்டதுனால ஸோ அவங்களால ஈஸியாக அதை வந்து வெயிட்டை தூக்கிட்டு நடக்க முடியும். ஸோ இந்த 300 கிராம் எடையை தூக்கிட்டு ஈஸியாக நடக்க முடியும் கம்பேர் தான் அந்த 3 கிலோ. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் அவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது, நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய அந்த வெற்றியா நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது, உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறது, தகவல் தொழில்நுட்பத்துறையில மிகுதியான வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். அது மாதிரி எவ்வகையான செயற்கைக்கோளையும் நம்ம ஏவக்கூடிய திறன் நம்மள்கிட்ட இருக்கு. அணு உலைகள் மூலமா மின்சாரம் தயாரிக்கிறதுல முன்னணியில இருக்கும். நவீன மருந்து அப்புறம் பாரம்பரிய மருத்துவ முறை ரெண்டுத்துலயுமே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறை, அதை பொறுத்த வரைக்கும் அக்னி பிருத்திவிங்கிற ஏவுகணையை செலுத்தி வெற்றி பெற்றிருக்கோம். இதெல்லாம் இந்தியாவினுடைய வெற்றியா அப்துல் கலாம் பாக்குறதா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, கடலுக்கு அடியில மனிதர்கள் கண்டறியப்படாத நிறைய தாவரங்கள், உயிரினங்கள் வந்து இருக்கு. ஸோ அதுல புதிய மூலக்கூறுகள் பெற முயற்சிகள் வந்து நடைபெற்று வருது. அதிலேயும் வெற்றி பெற்று எய்ட்ஸ் அந்த மாதிரியான மருந்து இல்லாத சில நோய்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்துகள் கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 3 சிறப்புகளை வந்து இந்தியா வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் பெற்றிருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாராம். என்னென்ன விஷயத்துல அப்படின்னா, கல்வி. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கல்வி. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்க இருந்தது மாதிரி வலுவான ஒரு கல்வி முறை வந்து நம்ம இந்தியால இருக்கும், எல்லா இடங்கள்லயும் இருக்கும் அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அடுத்தது பாருங்க, அனைத்து இயற்கை வளங்களும் வந்து தீர்ந்து போயிருக்கும், ஆனாலும் அது எல்லாத்தையும் நம்ம சில விஷயங்கள் செயற்கைக்கோள்களை தயாரிச்சு அனுப்பியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த செயற்கைக்கோள் மூலமா சூரிய சக்தியை பெற்று நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த தீந்து போன விஷயங்களை நம்ம வந்து உருவாக்கிக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்தது செவ்வாய்க்கோள்ல நம்மளுடைய மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்றாரு. இது வந்து அடுத்த 100 வருடங்களுக்கு பிறகு நம்ம இந்தியா இப்படி இருக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் நம்புறது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா
525 கிலோ எடையா இருக்கிற அளவுக்கு, அவ்வளோ வெயிட் இருக்கிற அளவுக்கு ஆள் இல்லாம ஒரு செயற்கைக்கோளை வந்து நம்ம நிலவுக்கு அனுப்பியிருக்கோமா. ஓகேவா. ஸோ இப்போ இந்த அடுத்தடுத்த வருஷங்கள்ல நம்ம மனிதர்களையும் நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, யார், அப்துல் கலாம் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நிலவு மாதிரியே நம்ம சூரியனுக்கும் போக முடியுமா அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து கலாம் அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா, சூரியன் வந்து தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ அப்படி வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைய சூழல நம்மள்ட்ட எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது, அதாவது கவசம் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. ஸோ வருங்காலங்களில் அந்த அதிகபட்ச வெப்பநிலையை தாங்குற மாதிரி கருவிகள் கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம மனிதர்கள் சூரியனுக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கண்டறியப்படலாம்னு சொல்றாரு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. இப்படி கண்டறியப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், சூரியனுக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உலகினுடைய முதல் விஞ்ஞானிகளா சொல்லி அப்துல் கலாம் யாரை சொல்றாரு அப்படின்னா குழந்தைகளை தான் சொல்றாரு. ஓகேவா, ஏன்னா அறிவியலினுடைய அடிப்படை அப்படிங்கிறது, சயின்ஸோட பேசிக் அப்படிங்கிறது கொஷின் கேட்கறது தான். ஸோ அந்த கொஷின் கேட்கக்கூடிய மனப்பான்மை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு குழந்தைகளுமே என்னது, விஞ்ஞானிகள் தான், குழந்தைகள் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க, மாணவர்கள் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் நமக்கு உயர்ந்த குறிக்கோள்கள் இருக்கணும், அப்புறம் கடின உழைப்பு, இது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், வெற்றிக்கு இட்டு செல்லும். இந்தியாவினுடைய வெற்றி நம்மள்ட்ட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பாருங்க, நம்மளுடைய சக்சஸ்க்கு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, அறிவை வளர்க்கக்கூடிய அனைவருடைய பேச்சையும் கேட்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, வியர்வை வியர்வை வியர்வை, அதாவது ஹார்ட் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே, அவ்வளோதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அதாவது ஒரு சொல், மொழி அப்படின்னா என்ன, மொழி, சொல், பதம், கிழவி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொருள் தான், ஒரு வேர்டு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த மொழி, ஒரு சொல்லுக்கு முதல் அப்புறம் இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த இலக்கண பகுதியில. ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இமேஜஸ், சாரி இந்த 3 லெட்டர்ஸை பாருங்க. ஸோ இதுல 3 வேர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நன்றி நன்றி நன்றி. இதுல இந்த ந இதை மட்டும் கவனிங்க. கண்டிப்பா நமக்கு பார்த்தோன்னே தெரியும் எப்படி நன்றி எழுத மாட்டோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு சொல் இருக்கு, அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்து இந்த எழுத்தா இருக்கும் பொழுது இது கரெக்டான வேர்டு கிடையாதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேவா, சரி. மொழியினுடைய முதல் எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மொழி அப்படின்னா நமக்கு சொல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியும். மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 12. இந்த 12 எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். ஓகேவா, ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் என்ன பண்ணும், சொல்லுக்கு முதல்ல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கசத்த நபம, இந்த 6 எழுத்துக்கள் இதுவும் சொல்லுக்கு முதல்ல வரும். இது வந்து உயிர்மை எழுத்து. ஓகேவா, கசத்த நபமங்கிற இந்த 6 எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். அடுத்தது பாருங்க, ஞ ஏவ அப்படிங்கிற இந்த 4 எழுத்துக்கள் வரிசை இருக்கு இல்லையா, அதாவது அந்த வரிசை ஃபுல்லாவே அது மாதிரி இந்த 4 வரிசையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும்ட்டாங்க. ஓகேவா, அடுத்து ஞ வரிசையில ஞ மட்டும்தான் வரும். அதுவும் வந்து இங்கனம் அங்கனம் அப்படிங்கிற ஞனம் அப்படிங்கிறதா வரும். ஓகேவா, அதை நம்ம இப்ப இங்கனம் அங்கனம்னு பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஞா வரிசையில ஞேஞோ, இந்த 4 எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். யா வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 எழுத்துக்கள் வரும். யா யூ யூ யோ யவ், இந்த 6 எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். வா வரிசையில பாத்தீங்கன்னா நமக்கு முதல் 8 வரும். ஓகேவா, ஸோ இங்க 4 6 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வா வா வி வி வே வே வை வவ், இந்த 8 எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். ஸோ எதெல்லாம் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, அப்புறம் வராததை பாருங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சில இது கொடுத்துருக்காங்க. கடல், காக்கை, கிழங்கு, கீச்சு, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. இது சும்மா கா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு ஜஸ்ட் இப்படியே நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அப்படியே ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஓகேவா, மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12 வரும், ஆல இருந்து அவ் வரைக்கும். அடுத்து கசத்த நபம, அந்த 6 எழுத்துக்கள் வரும். அடுத்து ஞ ஏ வ, இந்த 4 இதுல வரிசையில சில எழுத்துக்கள் வரும், சில எழுத்துக்கள் வராது. அது ஞ வரிசையில ஒரே ஒரு எழுத்து மட்டும் என்ன பண்ணும், அந்த ஒரு வரிசை, அந்த வரிசையில இருக்கக்கூடிய ஞ மட்டும் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஞ, இதுல பாத்தீங்கன்னா 4 வரும். அப்புறம் ஏ வரிசையில 6 வரும், வ வரிசையில 8 வரும். ஓகேவா, அது என்னன்றதை பாத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்.
மெய் எழுத்துக்கள் 18 என்ன பண்ணாது, மொழிக்கு முதல்ல வராது, சொல்லுக்கு முதல்ல வராது. அடுத்தது டன ர ல ர ந இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசையில ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வராது. இந்த டம்பம் டமாரம் அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. ரம்பம் உதாரணத்துக்கு சொல்லலாம், ரம்பம். இப்ப ரா வந்திருக்கா, ரா தான் சொல்லுக்கு முதல்ல வராது, அப்ப இது தமிழ் எழுத்து கிடையாது. இப்ப புரிஞ்சுதா, தமிழ் வேர்டு கிடையாது. அடுத்தது பாருங்க, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இது நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வராது, இடையில மட்டும்தான் வரும். அதுவும் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அடுத்தது பாருங்க, ஞ ஏவ இந்த உயிர்மை எழுத்து வரிசையில மொழி முதல்ல வரதா மேல சொன்னோம் இல்லையா, என்னென்ன சொன்னோம், இந்த ஞ மட்டும்தான். இந்த ஞால 4 எழுத்து சொன்னோம், ஏழ 6 எழுத்து, வேலை 8 எழுத்து. ஸோ இந்த எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் எல்லாம் சொல்லுக்கு முதல்ல வராது. ஏன்னா மேல நம்ம வரும்ட்டோம், அப்ப அதெல்லாம் வராது. மற்ற உள்ள பேலன்ஸ் உள்ளது வராது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மேல நான் சொன்னேன் இல்லையா ரம்பம், அது மாதிரி இங்க பாருங்க டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க், இதெல்லாம் என்னது தமிழ் சொற்கள் கிடையாது. இதெல்லாம் பிறமொழி சொற்கள். அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு பிறமொழி சொற்கள் வந்து சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதி எழுத்துக்கள்னா என்ன, மொழிக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறது தான். உயிரெழுத்துக்கள் 12 பார்த்தீங்கன்னா மெய்யோட இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களா சொல்லுக்கு இறுதியில வரும். அடுத்தது இங், இன்னு, இன்னு, எம்மு, இயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு இந்த 11 எழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியில வரும். ஓகேவா. அடுத்தது அதுக்கு உதாரணம் தான் ஒரிஞ்ச், வெரின், அவ் அப்படிங்கிறதுலாம். அது மாதிரி மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் அது என்னென்ன அப்படின்னா, ஒரு சொல் இருக்கு, அதுக்கு கடைசியா என்னென்ன வராது. உயிரெழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில தனித்து வராது. தனித்து வராதுன்னா அப்ப வேற எப்படி வரும், அது பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தோட இணைந்து உயிர் மெய் எழுத்தா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அளபடைகள்ல வரும். எது, உயிரெழுத்து. ஆனா தனித்து வராது. ஓகே. நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து வந்து சொல்லுக்கு இறுதியில வராது. அது வந்து எப்பொழுதுமே இடையில மட்டும்தான் வரும். அடுத்தது பாருங்க, இங்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லோட இறுதியில வராது. ஸோ அப்போ இதை நோட் பண்ணிக்கணும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திக் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுல இக்குன்னு முடிஞ்சிருக்கா, இக்குன்னு முடிஞ்சிருக்கிறதுனால இது கண்டிப்பா தமிழ் எழுத்து கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இந்த இக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லோட இறுதியில வரக்கூடாது. ஓகேவா. அப்ப அந்த ரூல் படி இந்த கார்த்திக்ங்கிறது என்னது, தமிழ் எழுத்து கிடையாது. ஓகே. அதே மாதிரிதான் ஹாங்காங், சுஜித், இங்க வருது, இத்து வந்திருக்கு, இட்டு, இப்பு, இச்சு. ஸோ இந்த எழுத்துக்கெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இந்த 7 எழுத்துக்களையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, உயிர்மை எழுத்துக்களோட ஞா வரிசை அது வந்து சொல்லுக்கு இறுதியில வராது. நெக்ஸ்ட் பாருங்க, எகர வரிசையில கேல இருந்து நே வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்து மொழிக்கு இறுதியில வராது, அதாவது சொல்லுக்கு இறுதியில வராது. ஒகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் என்ன பண்ணும், வராது. அது மாதிரி இந்த நோங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில வரும், அதாவது தனியா வரும். அது துன்பம் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல படிப்போம். அதுல நம்ம 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை பார்ப்போம். ஓகேவா. சரி, இப்ப அடுத்தது பாருங்க, சொல்லோட இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் முதல் பார்த்தாச்சு, இறுதி பார்த்தாச்சு. இப்ப இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, மெய்யெழுத்துக்கள் 18 என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லுக்கு இடையில வரும். உயிர்மை எழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில வரும். அப்ப இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களும் வரும், உயிர்மை எழுத்துக்களும் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அளபடையில மட்டுமே உயிர் எழுத்துக்கள் என்ன பண்ணும், சொல்லோட இடையில வரும். அளபடை பத்தி நம்ம அடுத்தடுத்து படிப்போம். ஓகேவா. சரி, அவ்வளவுதான் இந்த இலக்கண பகுதி முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இந்த யூனிட்டை முடிச்சுக்கலாம். ஓகேவா. இந்த பத்தியை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும். பத்தியை படித்து வினா அமைக்க, அதுல இருந்து வரக்கூடிய எந்த கொஸ்டினையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா பேராகிராஃப்ஸையும் என்ன பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா. இப்ப இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை மட்டும் பார்த்துடலாம். 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இங்கிலாந்தை நோக்கி, இது ரொம்ப முக்கியம். தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கொண்டு கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடலில் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்ற ஒரு வினா எழுந்தது, கொஷின் வருது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை.
இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி இந்த எக்யூப்மெண்ட்ஸோட உதவியோட தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வினுடைய முடிவுல 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அவர் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட அந்த பிப்ரவரி 28வது நாளை நம்ம என்ன பண்றோம், தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. காரணம் என்ன, இவருடைய பிறந்த நாள்னு போடக்கூடாது, இவர் கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஸோ இப்போ அந்த நபருடைய பெயர் சசிவி ராமன். ஸோ அவருடைய பெயர்ல அவரோட விளைவுங்கிறதுனால, அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கிறதுனால ராமன் விளைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் சசிவி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? மேல பார்த்தோம் இல்லையா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரும். அடுத்தது, தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. ஏன்னா அது அவரோட ஆய்வு முடிவை வெளியிட்ட நாள். இதற்கு பொருத்தமான தலைப்பு வந்து ராமன் விளைவுன்னு தரலாம், சசிவி ராமன்னு தரலாம். ஸோ நமக்கு சூட் ஆகும்னு தோன்ற எந்த ஆப்ஷன் வேணாலும் தரலாம், அது ரிலேட்டடா இருக்கிறது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, நமக்கு சிலபஸ்ல இருக்கு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கம்ப்யூட்டர் கணினி, காலிங் பெல் அழைப்பு மணி, மிஷன் மிஷன்னா என்னது, இயந்திரம். நெக்ஸ்ட் ரோபோனா எந்திர மனிதன். தூய தமிழ்ல நமக்கு அடிமைங்கிற பொருள்ல வரும். சரி, அடுத்து இது சும்மா அந்த எழுத்துக்களை மாத்தி சரியான வார்த்தையை ஃப்ரேம் பண்றது. இது நீங்க சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னது, இந்த அடிச்சொல் அப்படிங்கிறத கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. எதுக்காகனா, அடிச்சொல்லுங்கிறது வந்து வேர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்ப அறிக இதை எடுத்துக்கலாம். அறிக அப்படின்னும் பொழுது அறி, அதாவது தெரிந்து கொள் அப்படிங்கிறத நம்ம அறி அப்படிங்கிற இந்த 2 எழுத்துல அதோட மீனிங்கா சொல்லிடலாம். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு சொல் பெரிய சொல்லா இருக்கும், அதுக்கு அடிச்சொல் அதாவது வேர்ச்சொல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு வேர்ச்சொல் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? அப்துல் கலாமுடைய சுயசரிதை. எனது அக்னி சிறகுகள், சிந்தித்து செயல்படும் தானியங்கி ரோபோ, எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா, ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை, அகர வரிசையில் அமையக்கூடிய இலக்கியம் என்னது, ஆத்திச்சூடி, புதுமைகளின் வெற்றியாளன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யாரு, சோபியா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல். ஆராய்ச்சி ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அதாவது இது எல்லாமே நீங்க மேல இருக்கக்கூடிய இந்த இடத்த ஃபில் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டா சூட் ஆகும். அது ரிலேட்டடான ஆன்சர் தான் நீங்க இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஜென்ரலா நம்ம சில விஷயங்களை கம்பல்சரி படிச்சுக்கணும். ஏன்னா அது டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றதுக்காக. சரியா? அடுத்தது பாருங்க, சதுரங்க போட்டியில டீப் ப்ளூ வெற்றி பெற்றது, அது போட்டியில் அப்படின்னு வரும். மருந்து அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல் ஔடதம்னு வரும். அடுத்தது, இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி பிருத்துவி, தானாக செயல்படும் இயந்திரம் தானியங்கி, அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர் பதவி. ஓகே, சரி, அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு முக்கியமான கலை சொற்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கலை சொற்கள் நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் செப்பரேட்டா உங்களுக்கு வந்து வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கலைச்சொல்லை மட்டும் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. இப்போ செயற்கை நுண்ணறிவு. மீத்திறன் கணினி, மீத்திறன் அப்படின்னா சூப்பர், கணினினா கம்ப்யூட்டர், ஸோ அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, செயற்கைக்கோள் சேட்டலைட், சேட்டலைட்னா என்னது, செயற்கைக்கோள். அடுத்தது நுண்ணறிவு, நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தாச்சு.
ஸோ இப்போ இந்த யூனிட்ல நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்காக சில கொஷின்ஸ் கேட்குறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த யூனிட்டை நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கான கொஷின் டைம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின், ஔடதம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? ஔடதம். ஓகேவா? செகண்ட் கொஷின், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி நெல்லை சு முத்துவை யார் பாராட்டினாங்க? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, புதிய ஆத்திச்சூடியினுடைய ஆசிரியர் யார்? திரும்ப சொல்றேன், இது வந்து அலைநீளத்தில் சிந்திப்பவர்னு சொன்னது யாரு? தேர்ட் கொஸ்டின் வந்து புதிய ஆத்திச்சூடி, அதனுடைய ஆசிரியர் யார்? சரி, இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா திரும்ப ஒரு தடவை வீடியோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்து வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.